ஒரு ஷார்ட் பீரியட்லயே உங்களுக்கு சுக்கிரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணிக்கு வந்து விடுவார். இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். ஏன் அப்படின்னா இங்க ரோகிணிங்கிறவர் சந்திரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப லாபஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியின் ஆட்சி பயணம். சார் ஒண்ணுமே புரியலையே, எங்க மேல உங்களுக்கு ஏதாவது கோபமாடலாம் கேட்காதீங்க. அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது ஒரே சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். தேடி பார்த்தோம் இதுல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டுவார், உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபரையும் குறிகாட்டுவார், உங்களுடைய குழந்தைகளையும் குறிகாட்டுவார். ஏன் அப்படின்னா அவர் 5th and 6th லார்டு பிரசன்ட் இன் த 7th ஹவுஸ். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கடன் கொடுத்த நபர்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அந்த விஷயங்களை, அதாவது உங்க பாக்கியங்களை தூண்டி விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் கொடுத்தவர் மேலும் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை வந்து கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம், சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே வந்து பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் வந்து இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தா கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு மனிதரை, ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன், நான் பாஸ் ஆன பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃபில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா. அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட்.
இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார் பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். கன்னிராசியை பொறுத்தவரை சுக்கிரனுமே சுபக்கிரகம் தான், சாட்டானுமே சுபக்கிரகம் தான். 9ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் ஆட்சி. முதல்ல சுக்கிரன் கடக்கக்கூடியது உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம். அது இங்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் இது பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், அதற்காக சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொண்டு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணிக்கு விடுவார். இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். ஏன் அப்படின்னா இங்கு ரோகிணிங்கிறவர் சந்திரன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ லாபஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியின் ஆட்சி பயணம். சார் ஒண்ணுமே புரியலையே, எங்க மேல உங்களுக்கு ஏதாவது கோபமானலாம் கேட்காதீங்க. அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது ஒரே சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம், அங்கே 3ஆம் அதிபதி, அதுவும் வெளிநாட்டு பயணம், சொத்துக்களை விற்பது, ஒரு ப்ராஃபிட் அடைவது, இன்னொரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அது 8ஆம் வீடுங்கிறதுல சில திடீர் ராஜயோகங்கள் அப்படிங்கிற அமைப்பும் ஏற்படுகிறது. பாக்யாதிபதி ஆட்சி அப்படின்னா நீங்க எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒரு லக்ஸரி கார் வாங்குறது, வீடு கட்டுவது, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, வெளிநாட்டு பயணம், அதுவும் சும்மா நானும் கச்சேரிக்கு போனேன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது சுக்கிரன்னாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்டிங், ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஓவராலா எல்லா விஷயங்களிலும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு இது ஒரு மினி கோல்டன் பீரியட். ஒரு பக்கம் கண்டச்சனி, ஒரு பக்கம் 10ல் குரு, பதவி பறிபோகம், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கன்னிராசியை போட்டு பிழிந்து கொண்டிருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சி முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்வது போல் நம்ம ஒரு பாலைவனத்துக்குள் போகும் பொழுது நமக்கு ஒரு தடாகம், அதான் அந்த பாலைவன சோலை, ஓயாசிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை போல் நமக்கு இது ஒரு வசந்த காலம். எல்லா ஆங்கிள்லையுமே இது ப்ளஸ் பாயிண்ட் தான். அதாவது திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், ஒரு லக்ஸரிக்காக, ஒரு ஃபேண்டசிக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்தந்த விஷயங்கள் கண்களில் தெரிவது மட்டுமல்லாமல் பூரணமாக அதனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல். தேடி பார்த்தோம் இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டுவார், உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபரையும் குறிகாட்டுவார், உங்களுடைய குழந்தைகளையும் குறிகாட்டுவார். ஏன் அப்படின்னா அவர் 5th and 6th லார்டு பிரசன்ட் இன் த 7th ஹவுஸ். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கடன் கொடுத்த நபர்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அந்த விஷயங்களை, அதாவது உங்க பாக்கியங்களை தூண்டி விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் கொடுத்தவர் மேலும் உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னா நீங்க பிளஸ்ஸில் தான் இருக்கிறீர்கள். சார் உங்க லோன் முடிஞ்சிருச்சு, அப்படியே ஒரு டாப் அப்பை தட்டி விடட்டுமான்னு கேட்பார். உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு கம்ஃபர்ட்டை, ஒரு லக்ஸரியை கேட்பார். உங்களுடைய குழந்தைகளும் ஒரு வெளிநாட்டு பயணம் கேட்கலாம், இல்லை அவர்களுக்கு எது லக்ஸரி, காஸ்ட்லியான ஃபோன் கேட்கலாம், காஸ்ட்லியான கேமரா கேட்கலாம். அதற்கெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வருகிறது. இருந்தாலும் உங்களுடைய சக்திக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ, நீங்க ஒரு செலவு செய்யறது உங்க குடும்பத்துக்கோ இல்லை உங்களுடைய மக்களுக்கோ தவறுன்னு நான் சொல்லவில்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து விரலுக்கேற்ற வீக்கமாக செய்து கொண்டு ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் நீங்க உங்க வீட்டுக்கு செய்தாலும் வாங்கினாலும் அதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்
இருப்பது போல், பாசிட்டிவ் வைப்ரேஷன்னா உங்களுடைய ஃபேமிலி ஸ்டாண்டர்ட், லிவிங் ஸ்டாண்டர்ட், லைஃப் ஸ்டாண்டர்டை எல்லாம் உயர்த்தி கொள்வது போல் தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவுகள் செய்யுங்கள். வாழ்த்துக்கள் சார், எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.